இந்த சூட்டோட மசாலாவை அப்படி போட்டு விட்ருங்க. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அயில மீன் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மசாலாவை ஃப்ரை பண்ண மீனோட சேர்த்து சாப்பிடச்சுல டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அட்டகாசமான இந்த மீனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல அயில மீன் எடுத்துடுங்க. மீனை ஃபுல் மீனாக எடுத்துடுங்க, கட் பண்ணாமல். அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுடுங்க, மசாலா உள்ளே ஏறுறதுக்காக. உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, வறுத்த மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி, இதை ஒரு பேஸ்டாட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இதில் மீனை பிரட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டு தான். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மசாலா. இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுருவோம். பேன் அடுப்பில் வச்சு வெறும் வானலியில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஆயில் வேண்டாம், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா வறுப்பட்டுச்சு. இதை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, துளி அளவுக்கு வெந்தயம், இது எல்லாமே நல்லா வறுபட்டு, கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் கடைசியாக சேருங்க, அது உடனே பிரிக்கிறோம். இந்த மசாலா நல்ல வாசமாக இருக்கும். இதேமாரி நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவும் கடலைப்பருப்போடு சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. லைட்டாக சூடு மட்டும் வரட்டும், போதும். இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே சூடு ஆறட்டும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை தவிர மற்ற எல்லாமே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோம். வேர்க்கடலை கடைசியில் ஒரு சுற்றி எடுக்கலாம். சூடு ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட 2 பல்லு பூண்டு. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துருவோம். இதை அரைப்பட்டதுக்கு அப்புறமா வேர்க்கடலை போட்டு ஒரு சுற்றி இறக்குனா போதும். நல்லா அரைப்பட்டுட்டு, ரொம்ப நைஸ் பவுடர் வேண்டாம். இப்போ இதோட வறுத்த வேர்க்கடலை அதுவும் சூடாறிட்டு, மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மீன் மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்படி தூவி விட்டுருங்க. நம்மளோட மீன் நல்லா மசாலா ஊறி போய் இருக்குது. இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவுட்டர் கரியும், உள்ளால் மீன் மசாலா வேகாமல் இருக்கும்.
2 பக்கமும் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதேமாரி ஒரு மசாலா செய்து நீங்கள் உள்ளே போட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பீச் சைடெலாம் போனால் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, எல்லா பீச்லேயும் வந்து அயில மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மீன் எனக்கு நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். இதேமாதிரி முழுசாக குழந்தைங்க டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க பாருங்கள். மீன் அப்படி முழுசாக இருந்த உடனே மீன் வெந்துட்டு இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ண எடுத்துடணும். மீன் வந்து சூடாக இருக்கச்சுலேயே இந்த மசாலாவை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு வித் மசாலா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.